கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குரிய பலன்கள் என்ன? புத்தாண்டு பிறந்த உடனே முதல் நல்ல விஷயம் என்னென்னா, என்ன கடகராசிக்காரர்கள் பொறுத்து மகாபிரபு நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை பற்றி நான் எங்கே போக சொன்னாலும், ஐயா வேணாம் ஐயா, எங்களை ஏன் சேனல் சேனலாக போய் கொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. உனக்கு ப்ராப்ளம், உனக்கு ப்ராப்ளம், உனக்கு ப்ராப்ளம். 2.5 வருஷமாக யூடியூப் எடுத்து திறந்து பார்த்தா காஃபார் கடகராசியா, கண்ணீர் ஃபார் கடகராசியானே தெரியாது. காஃபார் கண்ணீரா ரொம்ப நோகடிச்சிருப்பாங்க. அது வந்து உனக்கு அது ப்ராப்ளம், இது ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் வந்த மாதிரி. இந்த பக்கம் என்னடானா அஷ்டம சனி, அந்த பக்கம் என்னடானா 10ல் குரு, வேலையும் நிம்மதி கிடையாது, வீட்லேயும் நிம்மதி கிடையாதுங்கிற மாதிரி டபுள் அட்டாக். அப்போது என்ன ஆகிறது என்றால், இந்த கடகராசிக்காரங்க உங்களுக்காக தான் இந்த வருடம், அதாவது நர்மதா நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 விஷயங்கள் நடந்தால் ஒரு மனுஷனுக்கு நல்லது. என்ன அப்படின்னா, ஒன்று நல்லது நம்மக்கிட்ட வரணும், நல்லது நம்ம சாப்பிடணும், அல்லது கெட்டது நம்மளை விட்டு போகணும், கெட்டது இருக்கக்கூடாது. இது 2 இருந்தாலே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? நல்லது நம்மளை விட்டு வரணும், கெட்டது நம்மளை விட்டு போகணும். இப்போது நல்லது உங்களுக்கு வரலன்னே வச்சுக்கிங்க, ஆனால் கெட்டது உங்களை விட்டு போகுது. என்ன அப்படின்னா, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு போகிறாரு. எப்பா நீ போப்பா, நான் வேணா உனக்காக, அந்த மாதிரி விழா எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். 9க்கு போகிறார். 9ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 2 கூடிய தனாதிபதி சூரியன் உச்சம் பெற்று 10ல் வருகிறார். 9ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறார், அவர் தான் 4-11 கூடியவர். அதே மாதிரி இவர் சனி பகவான் இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாருமே 9ஆம் வீட்டில் இருக்காங்க. குரு என்னடான்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டிலிருந்து சுப செலவுகளை தருகிறார். குரு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் தங்கச்சிக்கு கல்யாணம், ஒய்ஃபுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து இது மாதிரி இதாகிடுச்சு, வளகாப்பு, இது மாதிரி அது போன்ற இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் வெறும் கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டில் மங்கள சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று செலவு தான், ஆனால் எல்லாமே நல்ல செலவு. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, முடித்தோடனே அப்பா அம்மாவுக்கு 60 வயசு ஆகிடும், கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரே மேலே சத்தம் தான் வீடு ஃபுல்லாக. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கூட ஸ்ரீமடத்தை இந்த வருடம் பண்டிகை வருடம்னு அறிவிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த வருடம் வந்து பண்டிகை வருடம், உங்களுடைய வருடம். கடகராசிக்காரர்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் பழிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது, 9ஆம் வீட்டில் புதனோட சுக்கிரனோட சேரும் பொழுது, நான் குறும்படம் எடுக்கலான்னு இருக்கேன், நான் சினிமா படம் எடுக்கலான்னு இருக்கேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், உங்களுடைய அந்த கனவு தொழிற்சாலை என்பது கண்முன் வரும். உங்களுடைய கனவு, ட்ரீம், யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூம்பாங்க. அந்த மாதிரி யுவர் ட்ரீம்ஸ் கோயிங் டு கம்ஸ் ட்ரூ. அதே மாதிரி உங்களோட பேஷன், ரொம்ப நாளாக எனக்கு இது ஆகணும்னு ஆசை, அது ஆகணும்னு ஆசை, பெயிண்டர் ஆகணும்னு ஆசை, ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, உங்களுக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் பூர்த்தி ஆகும்.